ஹலோ, வெல்கம் டு கியூட் கார்னர். நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இது காஞ்சிபுரம் இட்லிக்கு ஊற வச்சுருக்கோம். 1.5 கப்பு உளுந்துக்கு 1.5 கப்பு பச்சரிசி போட்டிருக்கோம். பச்சரிசி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறிட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சிட வேண்டியது. நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிப்போம். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கெட்டியாகணுமே குறப்பாக இருக்குது. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது வழிச்சிக்கலாம். இந்தளவுக்கு கெட்டியாக வழிச்சிக்கலாம். மாவு குறப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு இதை அப்படியே நம்ம வழித்து எடுத்து வச்சுப்போம். இதில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அன்றைக்கி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சமையல் சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டேன் சமையல் சோடா. நெய் ஊற்றிக்கணும். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுடலாம். போட்டு இதை நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டில் வேணாலும் ஊற்றலாம். இல்லைன்னா நம்ம குக்கர் இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் கூட ஊற்றினா பெரிய இட்லியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெடியானோடனே நம்ம எப்போதும் போல் ஒரு ஸ்பூனில் தண்ணியை தொட்டுட்டு அதை அப்படியே எடுக்க வேண்டியதாக. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதோட சட்னி இல்லைன்னா மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.